ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நாளைய தினம் மார்கழி மாதத்தின் கடைசி நாள், அதாவது போகி பண்டிகை கொண்டாடப்படுகின்ற நாள். இந்த போகி பண்டிகை அன்று நம்மளுடைய கஷ்டங்கள், கவலைகள், துக்கங்கள், மனதாபங்கள் இப்படி எல்லாத்தையுமே போட்டு அந்த நெருப்பாக போட்டு நம்ம அந்த பழைய பொருட்களோடு சேர்த்து நம்ம வீட்டில் இருந்து இவை எல்லாத்தையுமே அகற்றி விடணும். அதற்கடுத்த நாள் வருகின்ற இந்த தை பொங்கல் அன்று தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று விடியலுக்காக நம்ம எல்லோருமே காத்து கொண்டிருப்போம். மார்கழி மாதத்தின் கடைசி நாளான இந்த போகி பண்டிகையில் நம்மளுடைய கஷ்டங்களை எல்லாம் நெருப்பில் போட்டு பொசுக்கி தை திருநாளை வரவேற்கலாம். நாளைய தினம் போகி பண்டிகை என்று பார்த்திங்கன்னா செய்யக்கூடாத தவறுகளையும் ஒரு 5 பொருட்களை கட்டாயம் நம்ம வீட்டில் இருந்து அகற்றி விடணும். ஒன்று அகற்றி விடணும், இல்லைன்னா நெருப்பில் போட்டு பொசுக்கி விடணும். அது என்ன அப்படிங்கிற ஆன்மீகம் சார்ந்த பதிவு தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த தை பிறக்கும் பொழுதே நமக்கு நல்ல வழி பிறக்கும் அப்படின்னு நாளைய தினம் அந்த போகி பண்டிகை என்று எல்லா விதமான உங்களுக்கு என்ன விதமான மனக்கசவுகள், கவலைகள் இருந்தாலும் அது எல்லாமே முழுவதுமாக நீங்கி நல்லதொரு வழி பிறக்கணும் அப்படின்ட்டு மனதார இறைவனை வேண்டிக் கொண்டு நாளைய தினம் போகி பண்டிகையை கொண்டாடுங்க. அதற்கு அடுத்த நாள் தை திருநாளான பொங்கல் திருநாள் அன்று உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. வாங்க, போகி பண்டிகை என்று நம்ம செய்யக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்கலாம். நம்மளுடைய சேனலுக்கும் நம்ம சிவன் கோயிலுக்கு சேனலுக்கும் முதன்முறையாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒரு பண்டிகை வருது அப்படின்னாலே பார்த்திங்கன்னா அதற்கு பின்னாடி நம்முடைய முன்னோர்கள் நிறைய நல்ல விஷயங்களை மறைத்து வைத்திருப்பார்கள். அந்த வகையில் தான் பழையன கழிதலும் புதியன புகுவதும் தான் இந்த போகி பண்டிகையின் தாத்பரியமாக நமக்கு சொல்லப்பட்டுள்ளது. வீட்டை சுத்தம் செய்து வீட்டில் இருக்கும் பழைய பொருட்கள் எல்லாமே எடுத்து நெருப்பில் போட்டு பொசுக்கி தை பிறந்ததும் புது வாழ்க்கைக்கு வழிகாட்ட இந்த போகி பண்டிகையை நம்ம கொண்டாடுகிறோம். வெறும் பழைய பொருட்களை தூக்கி போடுவதற்கு மட்டும் இந்த பண்டிகை கிடையாது. நம்முடைய கஷ்டங்கள், நஷ்டங்கள் முன்பே கூறின மாதிரி தான் எல்லாவற்றையும் சேர்த்து இந்த போகி நெருப்பில் நம்ம தூக்கி போட்டிடணும். இன்றைய தினமே பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் தேவையான பொருள் எது, தேவையற்ற பொருள் எது என்று எல்லாத்தையுமே ஒதுக்கி வைத்திருங்க. அதில் முக்கியமாக நம் வீட்டில் பயன்படுத்திய பழைய பாய், பழைய துணிமணிகள், பழைய பேப்பர் காகித அட்டைகள், காலண்டர், பழைய முறம், பழைய துடப்பம் இவைகள் எல்லாமே ஒரு குப்பை கூழாங்களாக சேர்ந்திருக்கும். இதில் ஏதாவது நல்ல பொருட்கள் இருக்கிறதா? இந்த பாயை இல்லாதவர்களுக்கு கொடுத்தால் அவர்கள் பயன்படுத்துவார்களா? இந்த தலையணையை இல்லாதவர்களுக்கு கொடுக்கலாமா? பழைய முற்றத்தை வேறு யாருக்காவது கொடுத்தால் பயன்படுத்தி கொள்வார்களா என்று சொல்லி இந்த பொருட்களை எல்லாம் அடுத்தவர்களுக்கு நம்ம தானம் கொடுக்கவே கூடாது. ஏன்னா நம்ம படுத்து உறங்கிய அந்த பாயில் பார்த்திங்கன்னா நம்முடைய தரித்திரம் இருக்கும் அப்படின்னு ஒரு கூற்று உண்டு. படுத்து உறங்கிய பழைய தலையணை, மெத்தை, பெட்ஷீட் இவைகளையும் தானமாக நம்ம கொடுக்கக்கூடாது. இந்த போகி பண்டிகையில் இந்த பொருட்களை எல்லாமே நெருப்போடு நெருப்பாக போட்டு பொசுக்கி விட வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. உங்களுக்கு அப்படி தானம் கொடுக்கதா இருந்தால் நீங்கள் புதியதாக வாங்கி கூட மற்றவர்களுக்கு கொடுக்கலாம். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா விட்டுறது தான் நல்லது. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அதை மற்றவங்களுக்கு கொடுப்பது அப்படிங்கிறது நம்மளுடைய அந்த உடல் சார்ந்த அந்த அலைகள் எல்லாமே அந்த இடத்துல படர்ந்திருக்கும் அப்படிங்கிறது. அதனால் அதை தானம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே போல் இப்போ பழைய செருப்பு அதையுமே பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா புது செருப்பு வாங்கியிருந்தாலும் அந்த பழைய செருப்புகள்லாம் அடைஞ்சு வச்சுருப்போம். அதையுமே பார்த்திங்கன்னா நெருப்பில் போட்டு நம்ம கொளுத்தலாம். ஆனால் இன்று நாம் பயன்படுத்தும் செருப்பு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ரப்பர் சேர்ந்த செருப்பாகவே இருக்கிறது. அதனால் அதை கொளுத்துவது சுற்றுச்சூழலுக்கு மாசு வரும் என்பதனால் அதை முறையாக வீட்டிலிருந்து அப்புறப்படுத்தி விடுங்கள். அடுத்தவர்களுக்கு தானம் கொடுக்காதீர்கள். ரொம்ப கிளியலை புதுசாக தான் செருப்பு வாங்கியிருக்கீங்க, ஒரு 2 தடவை 3 தடவை தான் யூஸ் பண்ணியிருக்கீங்க, அப்படியே நல்லா இருக்குன்னா அதை கூட மற்றவர்களுக்கு நம்ம நல்லா கழுவி இல்லாதவர்களுக்கு கூட கொடுக்கலாம். ரொம்பவும் கிழியாத புதிய ஆடைகள் இருந்தாலும் சரி, அதாவது 1 தடவை 2 தடவை தான் போட்டிருக்கீங்க, அந்த ஆடை உங்களுக்கு சேரலை, அது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு உப்பு சேர்ந்த தண்ணீரில் அதை நல்லா நனைத்து சோப் போட்டு நல்லா காய போட்டு உப்பு கலந்த நீரில் பார்த்தீங்கன்னா நம்ம அதை அலசி கொடுப்பது அப்படிங்கிறது நம்மளுடைய தரித்திரம். நம்ம ஒரு தடவை கொடுத்தினாலுமே உப்பு கலந்த நீரில் நம்ம அலசி கொடுக்கும் பொழுது அதை நம்ம தாராளமாக யாருக்குனாலும் கொடுக்கலாம். ரொம்ப பழைய துணியை கொண்டு போய் நம்ம யாருக்கும் கொடுக்கக்கூடாது. நல்லா இருக்குது, ஏதோ ஒரு கிளியல் இல்லை, ஓட்ட உலசல் இல்லைன்னா மட்டும்தான் நம்ம கொடுக்கணும். அதுக்காக ரொம்ப நஞ்ச துணிகளை போய் நம்ம யாருக்கும் கொடுக்கக்கூடாது அடுத்தவர்களுக்கு. அதாவது ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா போகி பண்டிகை எல்லாருமே இந்த மாதிரி பழைய பொருட்கள் எல்லாமே எரித்து கொண்டாடுவார்கள்.
ஒரு சில இடங்களில் மாசு பண்ணக்கூடாதுன்னு போகி பண்டிகையை எந்த ஒரு பொருளையும் எரிக்க மாட்டாங்க. எரிக்கலைனாலும் பரவாயில்ல, அதை கொண்டு போய் நம்ம அப்புறப்படுத்திடணும். ஏன்னா யூஸ் பண்ணாத பொருட்கள்னு இருக்கும். அந்த போகி பண்டிகை அன்று நம்ம கொளுத்தலைனாலும் பரவாயில்ல, அதை கொண்டு குப்பைகளில் போட்டு விடுவது மிகவும் நல்லது. அது இருக்க இருக்க அந்த இடம் பூராமே நமக்கு ஒரு எதிர்வினை மாதிரி தான். நமக்கே அதை பார்க்கும் பொழுது ஒரு வித எதிர்மறையான எண்ணங்கள் தோன்றத்தான் செய்யும். அந்த இடத்த காலியாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மனதும் ஒரு வித குளிர்ந்த எண்ணத்தோடு இருக்கும். அப்படிங்கிறதுனால தான். ஏன்னா அந்த கிழிஞ்சது, இந்த மாதிரியான சேதமடைஞ்சது, இது எல்லாமே நம்ம பார்க்கும் பொழுது நமக்கான அந்த நல்ல மனநிலையை இது கெடுத்து விடும். இதுவே நமக்கு ஏகப்பட்ட எதிர்வினையான சம்பவங்களை தூண்டுவதற்கு காரணமாக இருக்கும். அதனால் பழைய விஷயங்கள், பழைய பொருட்கள், ரொம்ப சேதமடைந்தது எல்லாத்தையுமே ஒதுக்கி இந்த போகியிலேயே கொண்டு போய் போட்டுருங்க. அதோடு நம்ம மனம் சார்ந்த கஷ்டங்கள், கவலைகள் எல்லாமே சென்று விடும். அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. போகி பண்டிகை அன்று குலதெய்வ வழிபாடு செய்பவர்கள், காப்பு கட்டுபவர்கள், சில ஊர்களில் மாரியம்மனுக்கு பார்த்திங்கன்னா விசேஷ வழிபாடுகளும் செய்யப்படும். வீட்டின் மூலை முடுக்குகள் எல்லாம் காவி தீட்டு வீடு முழுவதுமே அரிசி மாவால் கோலம் போட்டு அலங்காரம் செய்வார்கள். விடிந்தால் தை 1, அதை வரவேற்க போகி பண்டிகை அன்றே இரவு நம்முடைய வீட்டை பக்காவாக நல்லபடியாக பார்த்திங்கன்னா தயார் செய்து வைத்துக்கொள்ளணும். மறந்துடக்கூடாது. மேல் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா கட்டாயம் நம்ம போகி பண்டிகை என்று கடைபிடிக்கும் பொழுது மறுநாள் விடியல் நமக்கான ஒரு நல்ல விடியலாக இருக்கும். அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. பெரும்பாலும் போகி பண்டிகையில் நம்ம நெருப்பில் போடக்கூடிய அந்த பொருட்கள் பார்த்திங்கன்னா மாசுபடாதது. இந்த பிளாஸ்டிக்கு, ரப்பரு, இந்த மாதிரியான பிளாஸ்டிக் செருப்பு, பிளாஸ்டிக் துடைப்பம், இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் தவிர்த்து விடுவது மிகவும் நல்லது. ஏன்னா இது நமக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும், சுற்றுச்சூழலுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும். நெருப்பில் போட முடிந்தது மட்டும் நம்ம போட்டு அதை நம்ம எரிப்பது நல்லது. மற்றது எல்லாமே கொண்டு போய் அதற்கென்று ஒரு இடம் குப்பை சேகரிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா வச்சுருப்பாங்க. அங்கே கொண்டு போய் நம்ம போடுவதே மிகவும் நல்லது தான். அதனால் கட்டாயம் இதெல்லாம் எரித்து தான் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இந்த பழையதெல்லாம் அகற்றணும். இந்த மாதிரி போகி பண்டிகை சில பேர் எரித்து கொண்டாடுவாங்க. அதனால் சுற்றுச்சூழலை மாசுபடுத்தாதவாறு நம்ம போகி பண்டிகையை கொண்டாடுவது தான் மிகவும் சிறப்பானது. அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா குடிசை வீடு இருக்கும். அப்போது பழைய ஓலையை புதுப்பித்து இந்த தைத்திருநாளுக்கு தான் புது ஓலையை பின்னுவார்கள். அப்போது பழைய ஓலைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா நெருப்பில் போட்டு போகி கொளுத்துவது வழக்கமாக இருக்கும். அந்த மாசு நமக்கு எந்த ஒரு வகையிலும் பாதிப்பு கொடுக்காது. இன்று நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருட்களிலும் ஏதாவது ஒரு கெமிக்கல் கலந்து தான் இருக்குது. அது நெருப்பில் எரிந்து காற்றோடு காற்றாக கலந்து அதை சுவாசிக்கும் போது நமக்கும் அது தீங்கை கொடுத்து விடுகிறது. காற்று மாசும் அடைகிறது. ஆகவே இந்த போகி பண்டிகையை நீங்கள் ஆரோக்கியமாக கொண்டாட நீங்கள் கொளுத்தும் பொருட்களில் அதிகம் கவனம் தேவையில்லாதெல்லாம் பார்த்திங்கன்னா போட்டு நம்ம கொளுத்தக்கூடாது. பழைய பேப்பரு, ரொம்ப இந்த மாசு ஏற்படுத்தாதவாறு, ரொம்ப புகையும் கலப்பாதவாறு, வாசனைகள் நச்சு கலந்து அந்த வாசனைகள் வராதவாறு இருக்கின்ற அந்த பொருட்களை போட்டு நம்ம போகி கொண்டாடணும். மற்றபடி மற்ற விஷயங்கள் எல்லாமே கொண்டு போய் குப்பையில் போட்டு அதை வைத்து விடணும். இறுதியாக பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம், போகி பண்டிகையில் எரியக்கூடிய நெருப்பில் நம்ம போட்டு பொசுக்கக்கூடிய வேண்டிய பொருட்கள் பட்டியலில் மறக்காமல் இதையும் சேர்த்துக்கோங்க. நம் மனதில் இருக்கும் அழுக்கு, பொறாமை, கெட்ட குணம், ஈகோ, வன்மம், அடுத்தவர்கள் மீது இருக்கும் கோபதாபங்கள், வீண் விவாதம், இப்படியான விஷயங்களையும் இந்த நெருப்போடு நெருப்பாக பொசுக்கிவிட்டால் தை பிறந்தால் நமக்கு நிச்சயம் நல்ல காலம் பிறந்துவிடும். அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. பிரச்சனைகள் எல்லாமே அந்த நாளைய தினம் இந்த போகி பண்டிகையோட மார்கழி கடைசி நாளே எல்லா பிரச்சனையும் முடிந்து தை பிறக்கும் பொழுதே நமக்கு ஒரு நல்ல எண்ணங்களோடு, சிந்தைகளோடு, செயலோடு அன்றைய நாள் நமக்கு துவங்கும். அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. அதனால் பழைய பொருட்கள் மட்டும் போடுறோம்னு அசால்ட்டாக இருந்துடாதீங்க. நம்மளுடைய கெட்ட குணங்களையும் போட்டு அந்த போகி பண்டிகையில் வெளியேற்றி விடுங்க. நம்ம வீட்டை பிடித்த தரித்திரம் எல்லாமே இந்த போகியோடு எல்லாம் கொழுந்து விட்டு எரிந்து விடும். அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. நாளைய தினம் தவறாமல் அனைவருமே பழைய பொருட்களை கட்டாயம் அகற்றி விடுங்கள். அதற்கடுத்த நாளை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். ஓம் நம சிவாய நமக.